ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஆக்சுவலி இருக்கு. பட் ஆனால் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனல் வந்துட்டு இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். என்னோட ப்ரீவியஸ் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னோட வீடியோஸ், என்னோட மெசேஜஸ் உங்களுக்குலாம் கரெக்டாக ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறப்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று சொல்லணும். நாளைக்கு ஜூலை 1 என்னோட பிறந்த நாள். ஸோ என்னோட பர்த்டே வந்துட்டு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸாலேயும் உங்களோட விஷஸ் அதெல்லாம் டெஃபினெட்லி எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட அவ்வளோ சப்போர்ட் அண்ட் க்ரோத் இருந்ததுனால தான் நான் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை என்னால் செய்ய முடியுது. ஸோ அதோடு சேர்த்து உங்களுக்கும் நல்ல மெசேஜஸ் கொடுக்க முடியுது. ஸோ உங்களோட விஷஸோட இந்த டேவை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை 1 என்னோட பர்த்டே. அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்ஸ், நல்ல விஷயங்களை வந்துட்டு நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஸ்பெஷல் டேஸ் இல்லை எல்லா நாட்களும் வந்துட்டு நல்ல ஹாப்பியாக ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட், இந்த ஒரு நல்ல எனர்ஜியோடய வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துருவோம். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு இதுவரைக்கும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கடா நம்மள. நம்ம என்னத்தை தான் செய்யறது, எல்லா வழியிலையும் வந்து எல்லா முயற்சிகளும் பண்ணியாச்சு. ஆனா ஒரு பயிலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே கோவம் வரும் இல்லையா? ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சு உதவிகள் செஞ்சுமே மதிக்கலைங்கிறப்ப. ஆனா இந்த டைம் உங்களோட மதிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட வேல்யூ தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது எந்த விஷயத்துல, அது யாரு, என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அண்ட் தென் மற்றதுக்குள்ளார போகலாம். ஸோ என்ன, இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா நீங்க நிறைய செய்யறீங்க நிறைய பீப்புளுக்கு. ஆனா அதுக்கான ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். It's a beautiful judgment இங்க. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் திரும்ப வருதுங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த டைம்ல பார்க்குறப்போ நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கலாம் இல்லையா? நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் நம்பி ஏமாறுறேன். ஒரு பர்சன் அவங்கள நம்பி ஏமாந்து திருப்பி மறுபடியும் வேற ஒரு பர்சன் லைஃப்ல வந்து அவங்களும் அதே மாதிரி தான் ஏமாத்துறாங்க. பட் ஒரு டைமுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனா என்னதான் ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வருத்தங்கள், ஒரு கோபங்கள், சம்டைம்ஸ் அந்த வருத்தங்கள் கோபங்களாவுமே சம்டைம்ஸ் மாறுது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டைம் ரிலீஸ் ஆகும். நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா தான் இருப்பீங்க எப்பயும் போல. ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கோ உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை வேண்டான்ட்டு போனவங்க, உங்களை பத்தி 4 பேர்த்துக்கிட்ட போய் காசிப் பண்ணவங்க எல்லாம் கூட திரும்ப வந்து பேசுறதுக்கான வழிகள் இருக்கும். அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி உங்ககிட்ட சப்போர்ட்டோ இல்ல ஆறுதலோ ஒரு 4 நல்ல வார்த்தை கேட்டுட்டு போலான்ற மாதிரி ஒரு மாற்றங்கள் வருது. உங்களோட மதிப்பு, அருமை எல்லாம் அவங்களுக்கு அடி உழுவுது பார்த்தீங்களா? அப்ப தெரிய ஆரம்பிக்குது. ஏன் உங்ககிட்ட வராங்க? ஏன்னா நீங்க தான் எவ்வளோ வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்களே, பாஸ்ட்டை மறந்துடுவீங்களே. மன்னிப்போட வரையா, ப்ளீஸ் கம், வாங்க மன்னிச்சிடுறேன், அப்படிதானே இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த சாஃப்ட்னஸ் அது என்னைக்கும் போகாது. உங்களுக்கு கோபம் வரும், நீங்க ரூடா இருப்பீங்க, ஆனா அது எல்லாம் கொஞ்ச நேரம் மட்டும்தான். உங்களுடைய சாஃப்டான ஒரு நேச்சருங்கிறது என்னைக்குமே அது உங்களை விட்டு போவாது. அது என்னன்னா, உங்களை பிடிக்காதவங்களையுமே, உங்களை குறை சொன்னவங்களையுமே திரும்பி கொண்டாந்து உங்ககிட்டே சரண்டர் ஆக வைக்கும். அதுதான் இப்ப வந்து நடக்குது. உங்களோட மதிப்பு, இதுவரைக்கும் தப்பா உங்களை பத்தி சொன்னவங்களும் ஒரு நல்ல விதமா பேச ஆரம்பிப்பாங்க. ஐ திங்க் உங்களுக்கு பின்னாடி அந்த பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கங்க. ஒரு சில பேருக்கு உங்க லைஃப் வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது முன்னாடி சுத்த ஒஸ்ட்டுங்க. ஐயோ, எனக்கு என் பாஸ்ட நினைச்சாவே எனக்கு பயம்தான்.
அதில் சொல்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயம். ஸோ ஏன்னா நிறைய ஒரு டார்க்னஸ் மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திரும்பின பக்கமெல்லாம் அடிக்கிறாங்க, எல்லா வழியிலையும் அடி உழுவுது. ரிலேஷன்ஷிப்பா அங்கேயும் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸா அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுறாங்க. சரி, ஃபேமிலிக்குள்ளே வரலாம் அப்படின்னா அங்கே சொல்லவே வேண்டாம். நான் எது செஞ்சாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. வேலை விஷயம் அங்கே ஒன்று ப்ராப்ளம், லாஸஸ் வேற ஃபேஸ் பண்ணியாச்சு. ஹெல்த்து அதுவுமே வந்து இந்த பிரச்சனைகளாலே வீக் ஆகுது. என்னதாங்க இன்னும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னாடி கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர், ஓரளவுக்கு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் உங்கள் மனசுக்குள்ளார முன்னாடி இருந்த ஒரு டார்க்னஸ்லாம் இப்போ கிடையாது, கொஞ்சம் விலகி இருக்கு. ஒரு சில மாற்றங்களை வந்து உங்களுக்குள்ளார பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு டார்க்கா நெகட்டிவா சுத்திக்கிட்டு இருந்தவங்களே இப்ப கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா மாறிட்டு வராங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க இவ்வளவு டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாற்ற பின்னாடி நடக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த விதமான அந்த பாதிப்புகள்ங்கிறது வரல. இவங்க டாக்ஸிக்கு, இவங்க கிட்ட நம்ம பேசணும், இவங்களை நினைச்சாவே நமக்கு வந்து டென்ஷன் ஆயிரும், நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துரும் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட இருந்துமே இப்போ அவ்வளவுக்கு தாக்கம் வரமாட்டேங்குது. ஓரளவுக்கு இருக்கு லைட்டா, பட் ஓவரா இல்லை. ஏன்னா எல்லாம் டைவர்ட் ஆகுறாங்க. ஒரு சில பேர் உங்களோட மதிப்பு, வேல்யூ, உங்களோட குணம் புரிஞ்சு வர்றாங்க திருப்பி. ஒரு சில பேர் உங்களோட நல்ல இந்த குணமெல்லாம் புரிஞ்சுட்டு இனி நமக்கு செட் ஆகாது, இனி அவங்க கிட்ட போனால் நம்மளோட இந்த இந்த வேலையெல்லாம் வந்து இனி நம்ம பண்ணுற இந்த ஒரு டாக்ஸிக், இந்த மேனிப்புலேட்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மைண்ட் உட்காந்து ஏமாத்துற வேலை, அதெல்லாம் இனி பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்குள்ள போகிறதுக்கான வழிகள். இப்போ அடுத்த கட்டம் போகணும், ஆனால் இந்த குறுக்க இத்தனை பேர் நின்றுக்கிட்டு இத்தனை பிரச்சனை பண்ணால் எப்படி போகிறது? ஸோ விலகிறாங்க இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு வர்றப்போ எல்லாம் கிளீன் ஆகுது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அடுத்து எனக்கு எதை தொட்டாலும் குழப்பமா இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா என் முன்னாடி எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு முன்னாடி அழகான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. இப்ப நான் எதை சூஸ் பண்றது அப்படின்றபடி இருக்கும். அதாவது உங்க லைஃப்ல வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு, நீங்க வேண்டான்னு தூக்கிட்டு போட்டு போவாங்கல்ல, ஒருமிக்கா போயிடுவாங்க. ஒருத்தவங்க பேசல அப்படின்னா இன்னும் அவங்களோட சேர்ந்து 2-3 பேரும் சேர்ந்து பேசாம போயிடுவாங்க. தனிமைங்கிற ஒரு இதில் இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, பேச வர்றவங்க ஒருத்தர் வந்தா மீதி மத்த 2 பேருங்கிற மாதிரி வராங்க, எல்லாரும் வராங்க. அப்ப நான் யாருக்கிட்ட நான் பேசுறது? இப்ப என்னன்னா உங்க மைண்டே வந்து மாறப்போகுது. ஓகேவா? ஸோ எனக்கு உங்களோட வேல்யூ தெரிஞ்சு புரிஞ்சு வராங்க. அது உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான், ஹாப்பி தான். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னே சொல்லுவீங்க. ஏன்னா இது ஒரு பிளஸ்ஸிங் தான். ஓகேவா? நீங்க கேட்டது தான் வந்து நடக்குது. ஆனா என்னைக்கோ கேட்ட விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது. ஓகேவா? உங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து மனசார இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயாவது ஏதாவது மனசை விட்டு பேசலாம், சொல்லலாம் அப்படின்னாலுமே ஆளுங்களே இல்லாம இருப்பாங்க. ஆனா இப்போ அதை கேட்கறதுக்கு அந்த புரிஞ்சுக்கிற ஆளுங்க வராங்கிறப்பவே ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மதிப்பு என்ன, உங்க வேல்யூ என்ன அப்படிங்கறத கிட்டக்க இருந்து புரிஞ்சுக்க முடியாம போனவங்களுக்கு தள்ளி நின்று ரொம்ப நாட்கள், ரொம்ப வருஷங்கள் எடுத்து புரியுது. அது கண்டிப்பா கொஞ்சம் டைமிங் ஆயிருக்குதான், ஆனா புரியுதுதான். ஆனா இப்போ உங்களுக்கு என்னன்னா, சரி என் லைஃப்ல யாரும் பேச மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போவோம், அடுத்து இப்படியே போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட்டை வந்து செட் பண்ணி உட்கார்ந்துட்டீங்க. ஆனா இவங்கெல்லாம் வர்றதுனால, இந்த நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால திடீர்னு வரப்போகுது. இதெல்லா மாற்றமும் திடீர்னு இருக்கும். நீங்களே ஒரு ஹெல்ப்பே வேண்டாம்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இனி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு உங்க மைண்டை இனிமேல் மாற்றணும் அப்படிதான் இருக்கு. ஸோ அது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிஸியாக இருக்க போறீங்க, பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுதான் இவ்வளோ நாள் வந்து இதுதான் முடிவு பண்ணிட்டு நீங்க உங்க லைஃப் அப்படின்னு போன நீங்க இனிமேல் மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயுமே போகாம இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது யாரா வேணா இருக்கலாம், போகாமையே இருப்பீங்க. ஏன்னா போனால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இல்லைன்னா எதையாவது ஒன்று பேசுவாங்க, நமக்கு எதுக்குன்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களும் ஒன்றும் பெருசாக உங்களை இன்வைட்டும் அவ்வளோக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஆனா நீங்க வரலைனாலுமே அதை பத்தி கவலைப்படாம தான் இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவாங்க, அவங்களாவே ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்தா ஹாப்பி, நீ வந்ததுல எனக்கு சந்தோஷம், ஹாப்பின்னு சொல்ற அளவுக்கான வார்த்தைகள் எல்லாம் கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாற்றங்கள்ங்கிறது வருது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு சில பேருக்கு இனிமேல் வரும். ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இந்த பர்சன் கிட்ட இருந்து வரும். எது நீயா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. நம்மளோட பாண்டிங் தான் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சனே, அது அவ்வளவுதான் நான் நினைச்சனே. அவ்வளவு ஆட்டிடியூடு, அவ்வளவு ஈகோ காட்டினால இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க செஞ்ச எந்த ஒரு விஷயமும் வீண் போகல. ஓகேவா? பார்ப்போம். ஸோ எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு மெசேஜஸ். உங்களுக்கு வர மெசேஜஸுமே அதுதாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல பாஸ்ட் சம்மந்தப்பட்ட பர்சன் வேல்யூ புரிஞ்சு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை இப்போ உங்கள் கரண்ட் லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை சும்மா மதிக்காம உங்கள் லைஃப்ல இருக்காங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரெண்டு, ஃபேமிலி, இல்லை ரிலேட்டிவ், கசின், யாரா வேணா இருக்கலாம், பார்ட்னராக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சில்ட்ரனாக கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறாங்க. நான் எவ்வளவோ செய்யறேன், அதாவது நீங்க எவ்வளவோ செய்யறீங்க, எத்தனை செஞ்சாலுமே அவங்களுக்கு திருப்தி அடையவே மாட்டேங்குது. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கே அவங்க பண்றது தப்புங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இப்ப நீங்க அந்த ஒரு சூழ்நிலை சரி பண்ணணும்னு பயங்கரமா யோசிச்சுட்டு தலைவலிக்கிற அளவுக்கு பண்றீங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் தானா சரியாகும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாக்குறது என்ன அப்படின்னா, உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்ன விஷயமே இனி சரியா சொல்லுவாங்க. அதாவது இனி உங்க போனை எடுத்து பார்த்தாவே அவளுக்கு போனே வரமாட்டேங்குதுங்க, போன் கால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல இனி போன்ல பிஸியா இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லைஃப்ல ட்ரூ லவ், உண்மையான பாசம், அஃபெக்ஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்கும். ஆனா நீங்க தான் எனக்கு என்னமோ நர்வஸ் ஆக போறீங்கன்னு தோணுது. எல்லாமே ஒட்டுமொத்தமா கிடைக்குது, நான் அதுக்கு ரெடியே இல்லையே அப்படின்னு நர்வஸ் ஆகவீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்ச உதவிகள் எதுவுமே வீண் போகல. நிறைய பண உதவி கொடுத்துருக்கீங்க, பண விஷயத்துல நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த பணம் விஷயத்தை உங்களுக்கு அந்த டைம்லி ஹெல்ப்புங்கிறது கிடைக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ நிறைய பேரோட தேவைக்கு பணம் உதவிகளோ வேலை வாய்ப்புகளோ வாங்கி கொடுத்து அவங்க லைஃபை முன்னேற்றி விட்டுருக்கீங்க, நன்றியோட இல்லை. ஆனா இனி உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில அந்த திருப்பி அந்த நன்றிகள் வரும். அது எப்போ அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தேவையான மொமெண்ட் இருக்குல்ல, சும்மா இருக்கிற டைம்ல இல்லை, பட் இந்த டைம்ல எனக்கு ஒரு உதவி கிடைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும், கிடைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வர்றப்போ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறுதுங்க. இந்த ரியலான லவ், ரியலான அஃபெக்ஷன் அப்படின்றது திரும்ப கிடைக்குது. ஓகேங்களா? அதுல ஃபேக்குங்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக, ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காக தான் பேசுவாங்களா, இதெல்லாம் செய்வாங்களான்னா அப்படி கிடையாது. உண்மையான பாசத்தோட செய்யறதுக்கான விஷயம் இருக்கும். இது என்ன அப்படின்னா, உங்களை பத்தி குறை சொன்னவங்க பேசினவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு அவங்க லைஃப்ல ஒரு லோவா இருந்த டைம்ல நீங்க அவங்கள தூக்கி விட்டுட்டீங்க, நிறைய ஏதோ ஒரு வழியில ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பர்சன் நல்ல மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க லோ ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க லைஃப பார்க்காம அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சதுனால உங்க லைஃப்ல என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அப்படியே லோ ஆயிட்டீங்க. அவங்க கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணி மேல வந்தாச்சு. அந்த மேல வந்ததோட அந்த திமிரு இருக்குல்ல, திமிருன்னதே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு உங்களுக்கு செஞ்சுட்டாங்க, ரொம்ப ஹெட் வெயிட்டோட நிறைய பண்ணிட்டாங்க. வார்த்தைகள் எல்லாமே உதவி செஞ்சதை கூட மறந்துட்டு அவ்வளோ பேசியிருக்காங்க. இப்போ உங்களோட லைஃப் கொஞ்சம் மேல வருது, முன்னைக்கு கம்பேர் பண்றப்போ மேல வருது கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க லைஃப் அப்படியே இறங்குது. ஏன்னா அது ஓவர் நைட் சக்சஸ். அதோட இல்லாம அது ஏறின வேகத்துல அவங்க பண்ணதோட கர்மா நிறைய இருக்குது. நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டாங்க,
ஸோ அதனால இறங்கறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த பர்சன்ஸ் உங்களோட அருமை தெரிஞ்சு இருக்கிறாங்கல்ல, உங்களோட மதிப்பு புரிஞ்சு நல்லபடியா உங்களை பத்தி பேசுறவங்க எல்லாருமே உங்களோட உதவிக்காக உங்களுடைய குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இங்க ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். உங்களால நினைச்சே பார்க்க முடியாது டெஃபினெட்லி இவங்க தானா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். ஸோ பார்ப்போம், நம்ம வந்து பிக்கப் பைலில் என்ன ஒரு மெசேஜஸ் வருதுங்கிறத பார்த்துருவோம். நான் 3 பைல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த பியூட்டிஃபுல் டாய் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு ஐ கிவ் திஸ் பிரேஸ்லெட், இந்த ரெட் கலர் பிரேஸ்லெட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு இந்த பிங்க் கலர் கேண்டில். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக வந்து பார்க்கலாம். 3 பைலும் சேர்ந்து பார்க்கறதுனால ஓகே தான், வெல் குட். ஸோ டைமிங் நல்லா இருக்கு, பார்ப்போம், ரீடிங்கில் போய் பார்த்துடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது சம்பந்தமா ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லிடுறாங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் வந்து புரியும். பைல் நம்பர் 1, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் வரும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்களேன். சிங் யுவர் ஓன் சாங். எனக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருக்கு. சிங் யுவர் ஓன் சாங். பார்ப்போம். சரி, எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, இனிமேல் வந்துட்டு உங்களை, அதாவது நீங்க அவங்கள தேடி துரத்திட்டு ஒரு டைம்ல போயிருக்கலாம், அவங்க பேசணும் வேணும்னு. இப்ப அதை அவங்க செய்யறாங்க, அவங்க உங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசணும் முக்கியத்துவம்னு. ஸோ இந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. நீங்க உங்க லைஃப்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, யாருக்காகவும் மாறாதீங்க, உங்களோட ஸ்டாண்டர்டை செட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து மற்றவங்களோட குரூப்ல நீங்க ஃபிட் ஆகணும், மற்றவங்க வந்து உங்களை ஏத்துக்கணுங்கிறதுக்காகவே உங்களோட ட்ரூ செல்ஃபை வந்து விட்டுட்டு நீங்க வேற ஒரு பர்சனாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப அவங்களே தானே தேடி வராங்க. இனி நீங்களா இருங்க. இனி உங்க லைஃப், உங்களோட ரூல்ஸ், உங்களோட பழக்க வழக்கத்தை வந்துட்டு கொண்டு வாங்க. இனி எல்லாமே உங்களோட விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிங்க. நீங்க என்ன செஞ்சீங்கனாலுமே அவங்க உங்களை விட்டு போறதுக்கான சான்சஸ் ரொம்ப லோ. ஓகேவா? ஸோ அதுக்காக உங்க லைஃப் வந்து இனி நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆரம்பத்துல ரொம்ப மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு உங்க லைஃப் விட்ட மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு கிரேட் சான்ஸ் தான் சொல்லணும். ஏஞ்சல்ஸ் சொல்ற விஷயம் என்ன, ஒரு நல்ல சான்ஸ். நீங்க வந்து நிறைய விட்டுட்டீங்க, லாஸ் ஆயிட்டீங்க பாஸ்ட்ல. ஆனா அது உங்களோட கேர்லெஸ்னால தான். ஏன்னா நீங்க மற்றவங்களை தூக்கி விடணுங்கிற ஒரு நோக்கத்துல உங்களை விட்டுட்டீங்க. ஆனா நீங்க செஞ்ச அந்த ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, த குட் கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ஏஞ்சல்ஸ் இன்னொரு வாய்ப்பு நான் தரேன், அது இந்த டைம் விடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது another சான்ஸ் உங்களுக்கு லைஃப்ல வந்து முன்னேறதுக்கு. இந்த டைம்ல நீங்க யார்கிட்ட உதவி கேட்கறீங்கனாலுமே கிடைக்கும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட மதிப்பு, ஏன்னா இது வரைக்கும் தப்பா சொல்லிட்டு இருந்தவங்களே நல்லபடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நீங்க கேட்கிற உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டிலையும் சரி, உங்களோட ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்புக்குள்ளேயும் சரி, நல்லபடியா நீங்க வந்தீங்க, நீங்க போனீங்கன்னாலுமே நல்ல பேச்சுகள் அந்த இடத்துல இருக்கும். இப்பவுமே உங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க தான், காசிப் போகுதுதான், ஆனா அது நல்லதா தான் போகுது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாமே நீங்க ரொம்ப பலமாகிட்டு வரீங்க. உங்களுடைய ஆரா எனர்ஜி வந்து பலமாகுது.
ஆனா அது உங்களுக்கு சுத்தமா தெரியல. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உணர்றாங்க, உங்களை பத்தி நினைக்கிறவங்க உணர்றாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் அதை உணராம உட்காந்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல அவங்களே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டார்கெட் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. அவங்க ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களாலே ஒரு காசிப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாத அளவுக்கு இப்போ உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டான ப்ரொடெக்ஷன்ல இருக்கீங்க. இப்பவுமே நல்லபடியாக தான் உங்களை பத்தி பின்னாடி காசிப்ஸ் போயிட்டு இருக்குது. மேபி நீங்க இஃப் யூ ஆர் லக்கி, நீங்க லக்கினா ரொம்ப சீக்கிரமாவே அது யார் என்ன பேசுறாங்கன்னு உங்க காதுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் நியூஸ். ஐ திங்க் ஒரு ஹாப்பியான டைம் வருதுங்க பைல் நம்பர் 1க்கு. ஓகேவா? இதை விட ஒரு ஹாப்பி டைமிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு உங்களோட பிஹேவியர்ல மட்டும் கிடையாது, உங்களோட வேலைகள்லயும் தெரியுது. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு, எதிர்கால வாய்ப்புங்கிறது இப்போ ஒன்று வருது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு, வேலை விஷயம் இல்லை சாதிக்கணும்னு பொதுவாக எதுலையாவது இருந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமான வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். ஸோ நீங்க யாரு, உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களை சுத்தி இருக்கவங்க தெரிஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சுத்தி இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, நீங்க தெரிஞ்சாதானே யூஸ் பண்ண முடியும். ஸோ நவ் இட் இஸ் அ டைம் அப்படிதான் சொல்லணும். டிராவலிங் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அந்த ஒரு பிடிச்ச பர்சன் அவங்களோடலாம் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐ திங்க் ஏதோ ஒரு ஓல்டு பிளேஸ்க்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்ன்னு இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கு கொஞ்ச நாட்களாக போயிருக்க மாட்டேங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பேசுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பேடான ஒரு மெமரிஸ் வரும், ஞாபகங்கள் தேவையில்லாதது வரும்னு. ஆனால் திரும்ப மறுபடியும் அந்த பழைய மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பழைய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டோட, கவலைகள் அப்படி இல்லை, சந்தோஷமான மைண்ட் செட்டோட. உங்க ஹார்ட் சக்கரா இஸ் கெட்டிங் ஹீல்டு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகுது, ஒரேடியா ஹீல் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுலையுமே ஓவர் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம், எல்லாமே படிப்படியா நகருது. இந்த இடத்துல பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகுது. முன்னாடி கம்பேர் பண்றப்போ, முன்னாடினா ரொம்ப ஓவரா படபடப்பாவீங்க. என்னது நல்லது நடக்குதா என் விஷயத்திலே, ஐயோ நான் இவ்வளவு நாள் அதை பார்க்கலையேன்னு நீங்களே ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா உங்களுக்கே குழப்பமாயிடும். என்னங்க உண்மைதானா? ஏன்னா அவ்வளோ பார்த்துட்டீங்க லைஃப்ல. இட்ஸ் ஓகே, லைக் பாஸ்ட்ல நிறைய பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு இருக்கும். பட் திஸ் டைம் நல்லது தான் வருது, நீங்க டெஃபினட்டா நம்பலாம். ஓகேவா? அந்த மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொல்றேன், மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்புனாதான் நடக்கும். அது நல்லதே வந்தாலும் நீங்க நெகட்டிவான மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உங்க பார்வைக்கு அது நெகட்டிவ் ஆயிடும். அப்புறம் நல்லதே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. A strong group of friendship, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எல்லாம் பிரிஞ்சு போச்சுங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் ஆகிடுச்சு. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸாக இருக்கட்டும், பெரிய அப்படியே ஒரு கேங்கா இருந்தோம், எல்லாம் இப்போ சண்டை போட்டு போயாச்சு, எல்லாம் மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த என்டையர் கேங்குமே சேருமா அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் அதுல கொஞ்சம் பேரும் நீங்க கண்டிப்பா இன்க்ளூடட், நீங்க இருக்கீங்க, மறுபடியும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். ஒரு மினி குரூப் எதுலையோ சோஷியல் மீடியாலோ இல்லை எதுலையோ ஒரு குரூப்ல மறுபடியும் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 1. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு உங்க லைஃப்ல இழந்த விஷயங்கள் திரும்பியும் வருது, உதவிகளோட வருது. அதே மாதிரி நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்த செய்யறதுக்கான வழிகளும் வருதுங்கிறப்போ அழகா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க யூஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஸோ ஃபைனலி உங்களோட மதிப்பு இவ்வளவு நாட்களாக புரியாம இருந்தது புரியுது, அது பத்தியும் நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல்ஸ் சம்பந்தமா என்ன சொல்றாங்கிறத பார்த்துருவோம். A rebirth is assured. Wow. ரொம்ப நல்ல மெசேஜ். ஒரு கம்பேக் இருக்கும் போல இருக்கே பைல் நம்பர் 2க்கு.
சரி, பயணம் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ட்ராங் கம்பேக் இருக்குதான், ஆனா ஒரு ஐடென்டிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒரு இது வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி தனித்துவம் அப்படின்றது இருந்திருக்கும், ஆரம்பத்துல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது போயிருக்கும். ஏன்னா சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து உங்களை ஒரு மாதிரி டம்ப் பண்ணி உங்களோட ஐடென்டிட்டியை நீங்களே மறக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. நீங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் கொண்டு போயிருக்கோம். இப்போ இனிமேல் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டிங்கிறது கிரியேட் ஆக போகுது. அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தனித்துவமா இருப்பீங்க. உங்களோட ஃபேமிலியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சோ உங்களுக்கு அந்த பேருங்கிறது இனி இருக்காது. நீங்களா ஒரு பேர், உங்களோட பேரை உருவாக்குவீங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்குது. ஸோ உங்களுடைய டேலண்ட், நீங்க எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவா யோசிக்கிறீங்க, உங்களுடைய ஐடியாஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்ல பேச போகுது. ஆனா உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ங்கிறத தாண்டி நீங்களாவே வந்து அந்த திறமையாலே வந்து செய்வீங்க. இங்க என்ன அப்படின்னா உங்களோட பேச்சு திறமை, இது வந்து வேலை விஷயம் மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே சொல்றேன். இப்போ நீங்க உங்க ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்க ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்றீங்களா, அதுவாக கூட இருக்கட்டுமே, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் எதுனாலுமே இனி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். உங்களுடைய அந்த பேச்சு திறமையாலேயே நிறைய பேரை கவர போறீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா இன்னும் டெவலப் பண்ணுங்க. நெகட்டிவ் பேச்சுக்குள்ள கொண்டே வராதிங்க. ஜாலியா இருங்க, பாசிட்டிவா பேசுங்க. அது இவ்வளோ நாட்கள் வேலை செய்யல, ஆனா இனி வேலை செய்யும். இவ்வளோ நாள் வந்து நீங்க எவ்வளவோ சொன்னதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆனா அப்போ அவங்களுக்குலாம் உங்க வேல்யூ புரியல. இப்போ புரிய ஆரம்பிக்குது. டைமிங் நல்லா இருக்குங்க. இந்த டைமிங் வந்து பயல் நம்பர் 2க்கு உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்க உங்க லைஃபை அகெயின் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கும் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கும் டைம் நல்லா இருக்கு. அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்றதுக்கான நேரத்துல இருக்கீங்க. புதுசா வீடு கட்டணும் முடியும், அதுக்கான முயற்சிகள், அதுக்கான வழிகள் கிடைக்கும். ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி விஷயமா அதுக்குமே பிரச்சனை போகுது, உங்க வழியிலே உங்களாலே அதை வந்து சால்வ் பண்ண முடியும். வேலை விஷயம் இல்ல எதுனாலுமே சரி, திஸ் இஸ் another சான்ஸ். அழகா யூஸ் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் வந்து நான்லாம் உனக்குலாம் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸுக்கு நேராகவே வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களே உதவிகள் செய்ய ரெடியா இருக்கேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கும். நேரடியாவோ மறைமுகமாவோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நீங்க ஆல்ரெடி போட்ட பிளான்ல தான் புது தொடக்கம் வரும். இப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வந்து விற்கணும், இல்லை நிலம் வாங்கணுங்கிற பிளான் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. ஸோ ஆனால் அது நகராம இருந்திருக்கும். அதில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அப்படி அப்படியே நிற்கும். ஸோ அது எல்லாம் நகர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய லாங் டேர்ம் பிளான், அந்த பழைய பிளான் ஃப்ளாப் ஆனது இல்லை, அது அப்படியே நின்னது சூப்பராக இந்த டைம் நகரும், திடீர்னு நகரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக வெளியில இருந்து ஒரு வாய்ப்புகள் வரும், ஒரு சில பேரோட உதவிகள் கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பவே பெரிதளவில் சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம், ரெக்கமெண்ட். அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாகவே வந்துட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரோ கொடுக்கறதோட மட்டும்தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ங்கிறது நிற்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களோடது தான். நீங்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அதுக்கான ஆதாயம்ங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஒரு விஷயம் தான் இது. another சான்ஸ். உங்கள் லைஃப்பை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் முடியும். ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இதுலேருந்து செட் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ பி ரெடின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் ரொம்ப எமோஷ்னல், சென்சிட்டிவ், அது இந்த லேசியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு அப்படியே தூக்கமாக வருது, எதுக்கு எடுத்தாலும் கிளைமேட்டை குறை சொல்ல வேண்டியது, இல்லை இந்த இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் தனியாக வச்சிருங்க. சுறுசுறுப்பாக இருந்தாகணும். ஆக்டிவ் கண்டிப்பாக முக்கியம். அதில் வந்து நோ சாக்ரிஃபைஸ். ஹெல்த்து எனதர் முக்கியம், அதுலேயும் சாக்ரிஃபைஸே கிடையாதுங்க. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஸ்லீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை பற்றி இந்த பர்சனு தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாரும் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன் நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க எல்லாரும் 24 மணி நேரம் உங்களை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்கன்னு?
ஃபர்ஸ்ட் இந்த தாட்டே பார்த்தீங்கன்னா அது நடக்கலைனாலும் நடந்த மாதிரியே நீங்க பிலீவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க நிறைய செஞ்ச உதவிகள், உங்களோட வேல்யூ, மதிப்பு டெஃபினெட்லி வந்துட்டு புரியும் பீப்புளுக்கு. ஓகேவா? என்ன டைமிங் தான் வித்தியாசம். அந்த டைமிங் மட்டும்தான் வந்து இங்க வித்தியாசம். ஆனா முடியாது, உன்னால செய்ய முடியாதுன்னு ஒரு சவால் விட்டவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு செஞ்சு காமிப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்க. இதோட எனர்ஜிலாம் பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து ஒரு நியூ லைஃப்குள்ள போறீங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு போற வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருந்தவங்க விலகுறாங்க. தடைகள் எல்லாமே விலகுது. உங்களோட எண்ணங்களும் மாறுது. இது இவ்வளோ நாட்கள் வந்து பொறுமையா இருந்ததுக்கான பலன். நீங்க எவ்வளவோ வந்து முயற்சிகள் எடுத்தும் நிறைய பேர் தடுத்து இருப்பாங்க. அது எல்லாமே நீ அவங்க விலக விலக உங்களுக்கு ஈஸி ஆகும். இனிமேல் உங்களை ஏளனம் பேசினவங்களே உங்களை பாராட்டுற அளவுக்கான சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த சூழ்நிலைகளை நீங்க தான் உருவாக்க போறீங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணினா தானே அந்த பாராட்டுக்குன்னு வரும். அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போறீங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் மூலியமாக தான் பாசிபிள் முடியும். இடமாற்றம் பாசிபிள்ங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பிடிக்கக்கூடிய அந்த கான்டாக்ட், அந்த உதவிகளோ இல்லை எந்த ஒரு விஷயம் வந்து பண்றீங்களோ அது வெளியில இருக்கும், டிஸ்டன்ஸ்ல இருக்கும். எய்தர் த்ரூ ஃபோன் கால் இல்லைன்னா அப்பப்போ ரேர் மீட்டிங் மூலயமா அந்த இதை முடிக்க முடியும். லாங் டிஸ்டன்ஸ் உதவிகள் கிடைக்குங்க. இது வந்து another சான்ஸ் தான் உங்களுக்கு. ஏஞ்சல்ஸும் கொடுக்குறாங்க. இந்த டைமிங் இஸ் வெரி கிரேட். another சான்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களை வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஜீரோன்னு சொல்லி அழுக வச்சிருப்பாங்க. கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு, அவங்களே உங்களை பார்த்து கம்பேர் பண்ணி பொறாமப்படுற அளவுக்கான மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். அதுக்கான டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களோட எண்ணங்களும் சரி, ஒரு சில லைஃப் ஸ்டைல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக மாத்தினா மட்டும்தான் முடியும். லைஃப் மாறுறது ஒரு மேட்டர் இல்லை. ஆனா நீங்க மாறினாதான் வந்து அந்த அழகான லைஃபை எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க பைல் நம்பர் 3க்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் தென் பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைம். ஓகேங்களா? ஸோ உங்களை தப்பாக பேசினவங்க, தப்பான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாத்துறாங்க. அவங்க இனிமேல் பேசவே முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் அவங்க வந்து இருக்க போறாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மைகள் வந்து தெரிய வரும். அதாவது உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு உண்மைகளே தெரியாம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் உண்மைகள் தெரிய வரும். இப்போ ஒரு பிரச்சனையில தேவையில்லாம உங்க பேரை இழுத்து இருக்கலாம். எங்கேயோ யாரோ நடந்த பிரச்சனையில உங்க பேரை இழுத்து விட்டு நீங்க அதுக்கு காரணம் இல்லை, நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த உண்மைகள் அதெல்லாம் வெளியே வரும். உங்க மேல எந்த தப்பும் கிடையாதுன்ற விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களோட வேல்யூங்கிறது வந்து புரிய வரும். ஓகே, அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு நீங்க எடுக்க போற எல்லா முடிவுகள்லையுமே உங்களுடைய டேலண்ட் என்ன, நீங்க யார் ஃபர்ஸ்ட், உங்களுடைய ட்ரூ செல்ஃப் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா இந்த இடத்துல வித்தியாசங்கள்ங்கிறது இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பர்சனல்ல ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ரொம்ப ஜாலியா டிராவல் நிறைய பண்ணுவீங்க. இனிமேல் நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் மாத்த போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு வேண்டாம்னு சொன்னவங்களே நீங்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும்.
நீங்க உருவாக்கி வைப்பீங்க அந்த சர்க்கிளை. அவங்க மூலியமாக ஜாலியா இருக்கிறது, லைஃப்பை என்ஜாய் பண்றதுன்ற ஒரு மொமெண்ட் இனிமேல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும், எடுத்த உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களோட வரும். கெரியர்னு போறீங்களா, மற்ற பொறுப்புகள், லைஃப் பெரிய விஷயம் ஒரு கோல்னு போறீங்களா, அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அதாவது பர்சனல்னா தனியான ஒரு ஆளு, ப்ரொஃபஷனல்னா நீங்க வேற ஒரு ஆளுங்கிற ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வெளிவரும். ப்ரொஃபஷனல் எல்லாம் வந்து ஒரு ஒரு கோல் எடுத்துட்டீங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஆஃபே கிடையாது, மாறுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவா வந்துட்டு இருக்க போறீங்க. நீங்க எடுக்க போற எல்லா முடிவுகள்லையுமே உங்களோட வேல்யூவும் அடங்கி இருக்கு, உங்களோட மதிப்பும் இருக்கு. அது கொடுக்கக்கூடிய நல்ல ரிசல்ட் உங்களோட வேல்யூ பத்தி பேசும், நல்ல என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ தி சடன் growth அப்படின்றது ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். நீங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றீங்க, சோஷியல் மீடியால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் மாற்றங்கள் வருது, அதுலயும் வந்துட்டு சடன் growth வரும், திடீர் பாப்புலாரிட்டி வரும். உங்களோட பீப்புளுக்கு மத்தியில இது வரைக்கும் உங்களை கண்டுக்காம இருந்தவங்க திடீர்னு வந்து உங்களை பத்தி பேசுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் உறுதியான மாற்றத்தை கொண்டு வருது. அண்ட் இப்போ உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. நீங்க அவங்கள ரொம்ப பெருசா நீங்க அவங்கள ரொம்ப நினைச்சிருந்திருப்பீங்க, ஆனா அது வந்து இல்லைங்கிறது வந்து இந்த டைம் புரியும். அவங்களாவே தேடி தேடி உங்களோட டைமுக்காக, உங்களோட அட்டென்ஷனுக்காக வர மாதிரி தான் இருக்கு. நீங்க தேடி போன காலங்கள்லாம் மாறுது. ஏன்னா இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எதிர்கால ரிலேட்டடா என்ன பிளானிங்கோ போகலாம் தாராளமாக. இந்த வருஷத்துக்குள்ளரே வந்து அவ்வளோ ஹியூஜ் மாற்றத்தை பார்க்க முடியும். ஆனா வாய்ப்புகளை எடுக்கிறது உங்க கையில தான். ஓகேவா? இது வரைக்குமே உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருமே லைஃபை என்ஜாய் பண்றத சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ, தலைவலி உண்டாக்குறது, ஸ்ட்ரெஸ் எப்படி படணும், டிப்ரெஷன்னா அதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு உலகத்தை காமிச்சவங்க. ஜாலியா ஹாப்பியா இருந்த ஒரு உலகத்தை காமிக்கல. ஆனா இனி அப்படி இருக்காது, இனி மாற்றங்கள்ங்கிறது வந்து இருக்கும். பேஷன் அதிகரிக்குங்க. உங்களோட பெரிய பாயிண்ட் என்ன தெரியுமா? பேஷன். ஒரு கோல் எடுத்தீங்க அப்படின்னா இனி அதை முட்டிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. இனி உங்களுக்கான பெரிய சவால் என்ன தெரியுமா? தூக்கம் இருக்காது, பாடி டயர்ட்னஸ் அதிகமாகும், உங்களை பத்தின காசிப் இருக்கும், ரொம்ப நாளா இல்லாம இருந்தது இருக்கும் இனிமேல். ஸோ நீங்க ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஈவில் ஐ பிரேஸ்லெட்டோ இல்லை ஈவில் ஐ மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சுக்கோங்க. எப்பயுமே பாசிட்டிவான ஒரு விஷயம் கூட வச்சுக்கோங்க. இது என் கையில் இருந்தால் எனக்கு லக்காக இருக்கும், இது கையில் இருந்தால் எனக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக நான் ஃபீல் பண்ணுவேன், பத்திரமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக அதெல்லாம் கூடயே நீ வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேரோட பார்வையில், யோசனையில், அவங்களோட பேச்சுக்களில் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நோ டவுட். அதாவது குறை சொன்னவங்க பொறாமப்படுற அளவுக்கான விஷயம் இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். ரிலேஷன்ஷிப் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு புதுசா தெரியுதுங்க. அதாவது உங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து வருவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைலா இருக்கலாம். ஹை ப்ரொஃபைல் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு ஒரு போல்டான கேரக்டர். ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து பின் வாங்குறது, இந்த டபுள் மைண்டடா இருக்கிறதுலாம் இல்லை, உறுதியா நிற்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு மைண்ட் செட் லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு சாதிச்சுட்டு இருக்கிற பர்சன், அவங்களுமே ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான பர்சனாக இருப்பாங்க. ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதை நோக்கியே வந்து போகணும், லைஃப்ல சாதிக்கணுன்ற எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய லவ், அவங்களுடைய கேர், சப்போர்ட் கிடைக்கும். அது உங்க பர்சனலுக்கும் உதவியா இருக்கும், ப்ரொஃபஷனலுக்கும் உதவியா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ரூடா நடந்துக்குவாங்க, மத்தவங்க கிட்ட எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் பேசி விட்டுருவாங்க. ஆனா உங்ககிட்ட வரும்போது ஒரு சாஃப்ட் சைடு இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, நான் மற்றவங்க கிட்டலாம் ரூடாக தான் நடந்துக்குவேன், பேசுவேன், கரெக்டாக பேசுவேன், ஹை பைன்னு. ஆனால் உங்ககிட்ட வர்றப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்டேஜ், ஒரு பாசம், கேரிங்கிற மாதிரி வருது. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்களா பேச போனாலுமே அட்ராக்ட் ஆகாதவங்களாம் தானா வந்து அட்ராக்ட் ஆகுது இப்போ. ஸோ இந்த ரியல் கேர் அப்படிங்கிறது இருக்குங்க. ரியலான கேர், ரியலான அஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப அருமையாக வருது இங்கே. அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றுவாங்க.
அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவிகள் செய்யறதுங்கிறத தாண்டி அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ உங்களுக்குள்ள உங்களுடைய ரூட் சக்கரா நல்லா இருக்கும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். இது வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதா, பட் ஆனா தேவையான கான்ஃபிடென்ட்டுங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படி சொல்றதுன்னா ஒரு உறுதியான ஒரு பர்சனாக, ஒரு லைன் எனர்ஜி உடைய பர்சனாக வந்துட்டு மாத்தும். ஸோ வந்து பயல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் வந்து மாற்றங்கள்ங்கிறது வந்து ஆரம்பிக்குது தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. வேல்யூ தான் இங்க முக்கியம். உங்களோட வேல்யூ வந்து தெரியுது, அதுதான் முக்கியம். அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு ஒரு விஷயத்தையோ வாங்க போறீங்க, செய்ய போறீங்க. ரொம்ப நாளாக கோல்டு வாங்கணும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது மாதிரி விஷ்லிஸ்ட்ல ஏதாவது ஒன்று வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் வாங்குவீங்க. புது கான்டாக்ட்ஸோட சப்போர்ட், அரவணைப்பு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சாதாரண ஹெல்ப் கிடையாது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க பிடிவாதமா இருந்த ஒரு விஷயத்தையே மாத்தக்கூடிய நபர் தான் அவங்க. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு சுத்தமா தெரியல. அது உங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியவும் மாட்டேங்குது, சொன்னா நம்பவும் மாட்டேங்கிறீங்க. சுத்தி இருக்கவங்க அழகா தெரிஞ்சுக்க போறாங்க. உங்க லைஃப்ல ஆல்ரெடி உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அனுப்புறாங்க அப்படின்னா அது உங்களை பிடிக்காம கிடையாது, உங்களோட வேல்யூவை தெரிஞ்சு அதனோட போட்டி போட முடியல அவங்களால. அதனாலதான் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டியது. நேரடியா போட்டி போட முடியல, அப்ப எதையாவது ஒண்ணு பண்ணி உங்களை இறக்கி விடணும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளோட செய்கைகள் தான் இருந்திருக்கும். ஆனா இனி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ தெரிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற மாதிரியான பீப்புள் இருப்பாங்க. டிஃபரன்சஸ் எப்படி வருது? ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். பயல் நம்பர் 3க்கு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரே ஒரு வார்னிங் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, இந்த டைம்ல உங்களோட மதிப்பெல்லாம் தெரியுது, லைஃப் எல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க மாறியே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கும். பிடிக்கல மாறி ஆகணும் கம்பல்சரி அப்படின்ற ஒரு இடம் வர்றப்போ உங்களுக்கு சவால்கள் அதிகமாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறும். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும். டயர்டுங்கிறது ஒரு பக்கம் கடமைகள் இருக்கு, இன்னொரு பக்கம் டயர்டாகி வெறுப்புகள் இருக்கு. இப்போ நீங்க பிடிச்சு செஞ்ச விஷயங்கள் ஒரு அந்த செட் ஆகிற வரைக்கும் வெறுப்போட செய்வீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை உட்கார்ந்து கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதாவது என்னைக்குமே ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சில சவால்கள் வரத்தான் செய்யும். ஸோ அந்த டைம் பொறுத்துக்கிட்டா போதும். ரெஸ்ட் வந்துட்டு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 3க்கு வந்துட்டு அதான் பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ். இந்த சவால்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.